ஹாய் ஹாய் சார், குட் என்ன மார்னிங். இவ்வளவு சீக்கிரம் காலையில? ஆமா சார், நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் யூ அண்ட் டெல் யூ. ரவி சார், என்னுடைய லைஃப்ல இப்போ ஒரு மிகப்பெரிய மிராக்கிளை பார்த்துட்டு இருக்கேன் ரவி சார். என்னை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. ட்ரஸ்ட் மீ, நிஜமாவே சர்ப்ரைசிங்காக இருக்கு. அதை விட எனக்குள்ள நடக்கிற இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் அன்பிலீவபிள். ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் அன்பிலீவபிள் ரவி சார். இப்போ நீங்க பார்க்குற அர்ஜுனே வேற. இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஸோ இது எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. அதனால ஐம் ஷேரிங் இட். ஹோப் யூ டோன்ட் மைண்ட். சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. இதை பத்தியே யூனோ யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்க வரைஞ்சு கொடுத்த அந்த ஸ்கெட்சில் அந்த முகத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு என் மெமரிஸ் வந்துகிட்டே இருக்கு ரவி சார். யூ டோன்ட் பிலீவ் இட். நேத்திக்கு நைட் அந்த பொண்ணுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நிஜமா, ட்ரஸ்ட் மீ. இப்போ வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்கிற அவளை நான் பார்த்தே ஆகணும். ரொம்ப கியூரியஸா இருக்கேன். லாட் ஆஃப் மிக்ஸ்ட் எமோஷன் ரவி சார். ப்ளீஸ் டூ சம்திங். அந்த பொண்ணை வச்சு என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு. எங்க அம்மா அந்த பொண்ணோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலி ரவி சார், அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐ ரியலி நீட் ஹர். அந்த பொண்ணு எப்படி இருப்பான்ற இமேஜினேஷனை உங்ககிட்ட விட்டுறேன். அதே சமயத்துல என் மைண்ட்ல என்ன வச்சிருக்கனோ அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். யூ டேக் எ கால். சார், என்னோட லைஃப்ல நடக்க போற ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கையில ஒப்படைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்டா நீங்க நிறைய பேரோட ரசனைகளை தீர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா யாரோட லைஃப்லயும் டர்னிங் பாயிண்டா இருந்திருப்பீங்களான்னு தெரியல. பட் நீங்க பண்ற இந்த விஷயம் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். See you again. ச்சே, இந்த அர்ஜுன் இவ்வளவு வித்தியாசமானவரா இருக்காரே. சின்ன வயசு ஃப்ரெண்ட பார்க்கணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்காரு. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? ஆச்சரியமா இருக்கு. மத்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பெயிண்டிங்க முடிச்சாகணும். கடவுளே, இந்த சவாலுக்கு நீ துணையா இருக்கணும். வசுந்தரா வந்துட்டாங்களா? அவங்க வந்த உடனே என் ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே, பாய். மேடம், உங்களை அர்ஜுன் சார் அவரோட கேபினுக்கு வர சொன்னாரு. ஓகே ஓகே மேடம். சார், யா, கம் இன். சார் வாங்க. வெல்கம் டெப்யூட்டி மேனேஜர் வசுந்தரா அவர்களே. என்ன சார் இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் உட்காருங்க வசுந்தரா. நான் போன மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் இந்த ஃப்ளவர் ரெயின். சார், எந்த மீட்டிங் சார்? ரவி வர்மா. அவரை மீட் பண்ணி என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு இப்ப எப்படி இருப்பாங்கன்னு டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி. உங்க கணிப்புப்படி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி சார் இருப்பா? லைட்டா உன்ன மாதிரி தான் இருப்பா. ஐயோ, சாரி அர்ஜுன் சார், இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. இந்திரா மேடம் கிட்டயும் பெரிய மேடம் கிட்டயும் இத பத்தி நான் பேச மாட்டேன்னு சொல்லிருக்கேன். அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டும்.
ஆனா நிச்சயமா அழகா இருப்பாங்க. பசு, அழகெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல பசு. அவளுடைய மனசால என்னை காப்பாத்திருக்கா. she is very beautiful to me. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் சஸ்பென்ஸ் எல்லாம். 24 மணி நேரம். நாளைக்கு இந்த டைம்ல மேக்ஸிமம் அந்த டிராயிங் என் கையில இருக்கும். அதுக்கப்புறம் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகும். எங்க இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் என்னை தேடி வந்துருவான். I'm just waiting for this beautiful moment, you know. சரி, அதுக்கு எதுக்கு ஏன் மேல பூவை கொட்ட வச்சீங்க? விளையாடுறியா பசு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ மட்டும் சொல்லாம இருந்தா ரவிவர்மா சாரை நான் மீட் பண்ணிருக்க முடியுமா? நீ எவ்வளவு ஸ்மார்ட்டா அழகா என் ஃப்ரெண்டு தேடுற விஷயத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ணி நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதனாலதான். எல்லாம் விதி சார். இங்க என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும். எப்படியோ ஒரு விதத்துல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சார். வை சந்தோஷம்? இனிமே நான் உங்களுக்கு எதுக்குமே உதவிக்கு வர தேவையில்லைல்ல. எல்லாம் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்துக்குவாங்க இல்லையா? எஸ், டபுள் வசுந்தரா மேடம், இனிமேல் இருந்து உங்க இஷ்டம் போல இந்த ஆபீஸ்ல எவ்வளவு வேணாலும் வேலை பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களை இங்க வா அங்க வான்னு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஓகே? சோ நீங்க உங்க இஷ்டம் போல இங்க வேலையை பாருங்க. நான் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ சார். நான் வேலையை பார்க்கறேன். ஆஃப் கோர்ஸ் வசு, உங்க விதி இந்த வேலை தான் பார்க்கணும். பாய் வசு. பாய் சார். பாய் மேடம். எஸ், கம் இன். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க? என் பேரு ராஜமாணிக்கம். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ப்ளீஸ் சிட். தேங்க்யூ மேடம். மேடம், இந்த கம்பெனில எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? நான் அர்ஜுன் தம்பியோட அப்பா பீரியட்ல இருந்து ஒர்க் பண்றேன் மேடம். சந்தோஷமா இருக்கு சார். எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க சார். இந்த ஆபீஸ்ல பெரிய குளறுபடி நடக்குது மேடம். குளறுபடினா புரியல சார். தப்பு நடக்குது மேடம். கணக்கு வழக்குல எல்லாம் மோசடி நடக்குது மேடம். அதை யார் பண்றா? அந்த இந்திராணி மேடம் தான் இதுக்கெல்லாம் காரணம் மேடம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இதெல்லாம் பண்றாங்க. யாரு? நம்ம பெரிய மேடத்தோட பொண்ணா? ஆமா மேடம். அமெரிக்காவிலேயே இருந்துகிட்டு இங்க இருக்கிற சிலரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். ரொம்ப வருஷமா இது நடக்குது மேடம். என்னால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மேடம். அவங்க உப்பத்தின விசுவாசம் என்னை தடுக்குது மேடம். எனக்கு புரியல ராஜமாணிக்கம் சார். ஆடிட்டிங்க தாண்டி இது எப்படி நடக்குது? அங்கதான் மேடம் அவங்களோட திறமையே இருக்கு. நீங்க இவ்வளவு நாளா அர்ஜுன் தம்பியோட பர்சனல் செக்ரட்டரியா தம்பியோட வீட்லயே இருந்தீங்க. இப்ப ஆபீஸுக்கு வர்றதுனால இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னமோ தெரியல மேடம், அவங்ககிட்ட சொல்ல தயங்கின எனக்கு உங்ககிட்ட சொல்ல தோணுது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க மேடம். பெரியவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி மேடம் இது. யாரோ கொள்ளையடிச்சு திங்கிறதுக்கு விட முடியாது மேடம். நான் வரேன் மேடம். சொல்லுங்க வசுந்தரா மேடம். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நம்ம ஆஃபீஸ் பின்னாடி காஃபி ஷாப்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்?
ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நான் 10 நிமிஷத்துல அங்க வரேன். சரி வாங்க, நான் வெயிட் பண்றேன். ம். ஹாய். ஆனந்த் சார். இங்க காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? பேரர் சார், ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ம். சொல்லுங்க வசுந்தரா மேடம், ஃபோன்ல ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா இவ்ளோ விஷயம் அங்க நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எனக்கு பல சந்தர்ப்பங்களில் சந்தேகம் வரும். பட் என் லிமிட்டை தாண்டி சில விஷயங்கள்ல என்னால் இன்வால்வ் ஆக முடியாது. ஆனந்த் சார், நீங்க சில விஷயங்கள்ல தயங்கலாம். ம். ஏன்னா இந்த கம்பெனியோட பொறுப்பு, கண்ட்ரோல் எல்லாமே உங்க சொந்தக்காரங்க கிட்டயே இருக்கு. ஆனா இதை என்னால அலோ பண்ண முடியாது ஆனந்த் சார். இப்ப நான் கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜர். எல்லா ஃபைல்ஸ்லயும் நான் தான் கையெழுத்து போட போறேன். நாளைக்கே இந்த பிரச்சனை வெளியே வந்தா நான் மேடத்துக்கு பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். அது நல்லா இருக்காதுல்ல. இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்த ஆஸ் அ டெப்யூட்டி மேனேஜரா நானே டீல் பண்ண எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? தாராளமா எடுத்துக்கோங்க மேடம். இப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். யாரா இருந்தாலும் இப்படி ஃபோர்ஜரி பண்றது தப்பு. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன். நீங்க என்ன வேணாலும் டிசிஷன் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஆனந்த் சார். சொல்லுங்க மேடம். உமா, உங்களோட ஆர்ட் கேலரி வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியில வா. அதோ வர மேடம். மேடம். உமா, ரவிவர்மன் படம் வரைய ஆரம்பிச்சிட்டாரா? வரைய ஆரம்பிச்சிட்டாரு மேடம். இங்க பாரு உமா, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இத வச்சுக்க. இந்த தடவை நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். இங்க பாரு, இது மயக்க மருந்து. இத ரவிவர்மனுக்கு டீலயோ காஃபிலயோ கலந்து கொடுத்துரு. 2 இல்ல 3 டேஸ்க்கோ அந்த மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும்.
அவரு அப்படியே அதை குடிக்கலனாலும் வேற எதுலயாவது கலந்து கொடுத்துரு. ஐயோ மேடம், அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துடாதா? சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்கு தானே அட்வான்ஸ் ஹெவியா கொடுத்துருக்க. அந்த படத்தை அவரு வரையவே கூடாது. வேலையை நல்லபடியா முடிச்சு கொடு. நீ கேக்குற பணத்தை நான் தரேன். சரிங்க மேடம். சரி போ. இந்த வசுந்தரா அப்படி இப்படி நீங்க வந்து டெப்டி மேனேஜர் ஆயிட்டாலே. இந்த ஆபீஸ்ல அவளுக்கு ஏகப்பட்ட மரியாதை. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம காலி. நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்ம பார்ட்டியை எப்பவும் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். ஏதாவது போய் பேசணுமே. May I come in, sir? எஸ், கம் இன். என்ன மிஸ் இலக்கியா, சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் வேலையில ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆச்சு. ஆனா இன்னும் அதே அசிஸ்டன்ட் கேட்டகரியிலேயே இருக்கேன். ஆனா இந்த வசுந்தரா எடுத்த உடனே டெப்டி மேனேஜர். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள மாதிரி வேலை செய்ய பழகிக்கணும். அவங்க உங்க அக்கா தானே, எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா வேலை பார்க்கறாங்க. ஆனா நான் கூட அழகா ஸ்மார்ட்டா தானே இருக்கேன். நான் அதை சொல்லல, வேலையை சொன்னேன். ஒரு வேலையை எவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி தெளிவா ஸ்மார்ட்டா செய்யறங்கிறது தான் முக்கியம். நீங்க வேணா என் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாருங்களேன், ரொம்ப நீட்டா இருக்கும். நீட்டானா எப்படி, பெரிய பெரிய ஃபைலா வச்சிருக்கீங்களா? போங்க சார், பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொன்னேன். பெர்ஃபெக்ட். அத நானே வசுந்தரா மேடத்துக்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவங்க பூ கட்டுறதா இருக்கட்டும், அக்கௌண்ட் டேலி பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்திலயுமே ஒரு நேர்த்தி இருக்கும். அவங்க செய்யற எந்த ஒரு வேலையிலையும் டவுட்டே இருக்காது. அவ்வளோ கிளியரா இருக்கும், கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். மொத்தத்துல வசுந்தரா மேடம் பெர்ஃபெக்ட் விமன். இவனை மாத்துறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. முதல்ல வசுந்தரா மேனியாக்கு இவனுக்கு வைத்தியம் பார்க்கணும், அப்புறம் தான் இலக்கியா மேனியா இவனை தாக்கும். ஏமா, அந்த ஆர்டிஸ்ட் அர்ஜுனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட இப்ப எப்படி இருப்பாங்கறத வரைஞ்சு கொடுத்துட்டாருனா, சின்ன வயசுல அர்ஜுன் சந்திச்ச அந்த பொண்ணுதான் இவங்கிறத எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? ஆக்சிடென்ட் டேட்டை வச்சு ஹாஸ்பிடல் ரெக்கார்டை செக் பண்ணா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. சரி, அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிப்பீங்க? தட்ஸ் வெரி சிம்பிள். டிராயிங் கைக்கு வந்த உடனே அந்த டிராயிங்க பிரஸ் மீட் வச்சு ரிலீஸ் பண்றோம். டீடைல்ஸ் எல்லாம் அங்க அனௌன்ஸ் பண்றோம். இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிராணி, இன்னைக்கு அர்ஜுன் மாமா ஆபீஸ்க்கு போல இருக்கு. அச்சுமா, இன்னைக்கு ஆபீஸ் போல? இல்ல பப்பி, என் மைண்ட் ஃபுல்லாவே அந்த ரவிவர்மா எப்படி வரைய போறாதுங்கிறதுலயே இருக்கு. ஸோ நான் வெளில போனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவேன். ஸோ நான் வீட்லேயே இருக்கேன் நான். எனிவே வசுந்தரா ஆஃபீஸில் தானே இருக்கா, அவள் பார்த்துப்பா.